அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு வாரணாசியின் ஞானவாபி மசூதி பற்றிய ஏஎஸ்ஐ அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்டது. அதில் பல நூற்றாண்டுகள் பழமையான முகலாயர் கால மசூதி இருந்த இடத்தில் ஒரு பெரிய கோவில் இருந்ததாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கூறியது. இந்த வழக்கில் இந்து தரப்பை பிரதிநிதித்துவம் படுத்த வழக்கறிஞர் விஷ்ணு ஜெயின் அறிக்கையை வாசித்தார். இந்து தரப்புக்கு ஒரு பெரிய வெற்றியாக வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் ஞானவாபி மசூதியின் சீல் செய்யப்பட்ட அடித்தளத்திற்குள் பிரார்த்தனை செய்ய அனுமதித்தது மற்றும் கீழ்த்தளத்தில் உள்ள தடுப்புகளை 7 நாட்களில் அகற்ற வேண்டும் என்றும் வியாஸ்கா தேக்கானாவில் பூஜைக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. आज वो पूरा हो गया है और जिला प्रशासन वहाँ जल्द से जल्द पूजा पाठ शुरू करेगा। 7 दिन के बाद सभी भक्त वहाँ जा पाएंगे कि सिर्फ कुछ लोग? 7 दिन के अंदर जिला प्रशासन को दिया है। अब जैसे जिला प्रशासन वहाँ पे अरेंजमेंट करेगा वहाँ तुरंत पूजा पाठ शुरू हो जाएगा। जो भी काशी विश्वनाथ मंदिर जाएगा